ஹாய் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வருஷத்துல 2020 விபிஎஸ் நடக்க முடியாதபடிக்கு அநேக தடைகள் இருந்தது. ஆனால் தேவன் தடைகளை மாற்றினார். இன்றைக்கு நம்ம விபிஎஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏல் பெத்தேல் ஏச் சபையின் மூலமாக இன்னைக்கு விபிஎஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். எல்லா சபையின் விசுவாச மக்கள், உங்களுடைய பிள்ளைகளை இந்த வீடியோவை நீங்க பார்க்க உங்களை நான் அன்பாய் நீங்க சொல்ல விரும்புகிறேன். நீங்க இதை பாருங்க, அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுங்க. அது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இணைந்து மெல்ரின் ரட்சணையாவும் பிளசன்ட் டானியும் சேர்ந்து விபிஎஸ் நடத்த போறாங்க. நானும் சேர்ந்து நடத்த போறேன். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க நிச்சயமாகவே நான் அனுப்புகிறேன். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் செபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி செபிக்கலாமா? இந்த விபிஎஸ் ஆரம்பத்துக்கு நாம் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் அப்பா, எங்களை நேசிக்கிற தகப்பனே, அப்பா, நாங்கள் எல்லாரும் உமக்கு பிள்ளைகளாக, சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் நேசித்து எங்களை ரட்சித்து நடத்துகிற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் இந்த விபிஎஸ் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நடத்துகிற அருமையான ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகள் மெர்லின் ரட்சணையாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகன் பிரசன்ட் டானிக்காய் ஸ்தோத்திரம். இவர்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மாம்சங்கள் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் பிள்ளைகளோடு இணைந்து நீங்க வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த பிள்ளைகள் அப்பா வசனங்களை சொல்லும் போதும் கதைகளை சொல்லும் பொழுதும் ஆண்டவரே நாம மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இவர்கள் மூலமா அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தந்த தகப்பனே ஸ்தோத்திரம். அந்த வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எல்லா நாட்களிலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய இரக்கம் பிள்ளைகள் மீதும் அடியேன் மீதும் ஆண்டவரே கேட்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் சிறு பிள்ளைகள் மீது இருப்பதை செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நேசிக்கிறவர் நல்லவர், என்னை நேசிக்கிறவர் நல்லவர், நேசிக்கிறவர் நல்லவர், என்னை நேசிக்கிறவர் நல்லவர். நீங்க சாதாரண மக்களாக இல்ல. நீங்க எப்படிப்பட்ட மக்கள்? ஏசப்பாவோட பிள்ளைகள். எப்படிப்பட்டவர்கள்? ஏசப்பாவோட பிள்ளைங்க. நீங்க ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கிறதுக்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. எப்படிப்பட்ட பிள்ளைங்க? சாதாரண பிள்ளை இல்ல, இயேசுவின் மடியில் இருக்கிற பிள்ளைகள். நீங்க யார் பிள்ளைங்க? இயேசுவின் மடியில் இருக்கிற பிள்ளைங்கள். சரிங்களா? ஏசப்பா அநேகர் நேசித்தாங்க, அநேகர் நேசிச்சாங்க. இன்னைக்கும் சிறு பிள்ளைகளை அவர் அதிகமாய் நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். சரிங்களா? நாம் என்ன செய்வோம்? ஏசப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும். சரியா? வேதம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. இந்த விபிஎஸ் உடைய தலைப்பு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். சரியா சொல்லிட்டீங்க. நீங்க எப்படிப்பட்டதா இருக்கிறீங்க? உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். சொல்லாமா? நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த தலைப்போட சில காரியம் நம்ம பார்க்கலாமா? எடுத்து நான் வேதத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இதான் நமக்கு தலைப்பு, இதான் நமக்கு தலைப்பு. சரியா? இந்த தலைப்பை வைத்துதான் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த விபிஎஸ் நடத்த போகிறோம். நீங்க இந்த விபிஎஸ் முடியும் போது நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறிடுவீங்க, மலை மேல இருக்க பட்டணமாய் மாறிடுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். நிஜமா விசுவாசிக்கிறீங்களா? நிஜமா விசுவாசிக்கிறோம். கொஞ்சம் கூட அவிசுவாசம் இல்லையே. இல்ல, நிஜமா விசுவாசிக்கிறீங்க தானே? ஆமா. நீங்க பிரைட்டா மாறிடுவீங்களே. ஆமா. வெளிச்சம் மாறிடுவீங்களே. ஆமா. மலை மேல பட்டா மாறிடுவீங்களே. ஆமா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. இப்போதும் கூட மெர்லின் ரட்சணையாவும் பிளசன்ட் டானியும் வந்து இதை ஆரம்பிப்பாங்க, இந்த விபிஎஸ். வாங்க வாங்க வாங்க, கமான், சீக்கிரம் வந்துட்டாங்களே. வெரி குட், வெரி குட். வாங்க. உங்களை ஏசப்பா அன்பாய் நேசிக்கிறாங்க. சரியா? உங்களை பயன்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். நீங்க விசுவாசத்தோடு நடத்துங்க, கர்த்தர் கூட இருப்பார். அன்புள்ள ஏசப்பா, இந்த பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகள் பாடல் பாடும் பொழுதும், ஆண்டவரே வசனம் சொல்லும் பொழுதும், ஆண்டவரே அப்பா கதைகள் அப்பா சொல்லும் பொழுதும், நாடகம் நடத்தும் பொழுதும் தேவன் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்துல விபிஎஸ் இல்லன்னு கவலைப்பட்டீங்களா? பரவாயில்ல, நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷம் நாங்க விபிஎஸ் நடத்துறோம். 6 days தொடர்ந்து இதை பாருங்க. இப்ப மெர்லின் அக்கா வந்து பிரேயர் பண்ணி இதை ஆரம்பிக்க போறாங்க.
அன்புள்ள ஏசப்பா, இந்த விபிஎஸ்க்காக நன்றி ஏசப்பா. இந்த விபிஎஸ்ல நாங்கள் நிறைய கற்றுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்திற்கு கேட்கணும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஓகே, நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? ஓகே, பாடலாமா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ஓகே, உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நம்ம இந்த பாட்டுக்கு ஆக்ஷன்லாம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஓகே ஓகே, பாருங்க. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஓகே, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. அடுத்தது வந்து ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் எடுத்து ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சா மறுபடியும் பாடிடலாமா? வாங்க பாடலாம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ஓகே, பாட்டு புரிஞ்சிருச்சா? ஓகே, இன்னொரு டைம் லாஸ்டா பண்ணிரலாமா? ஓகே, பண்ணலாம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? மெமரி ஆயிடுச்சா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு லெசன் கேட்டுலாமா? ஓகே, நம்ம அடுத்து தலைப்பு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேவோட டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேவோட டாபிக் பார்த்தலாமா? ஓகே, வாங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு முதல் நாளுடைய தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மீண்டும் சொல்லலாமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இதுதான் நம்முடைய தலைப்பு, நமக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பு. அப்போ உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில
ஆவியில எளிமையா இருக்கணும். சரிங்களா? எப்படி ஆவியில எளிமையா இருக்க முடியும்? எப்படி ஆவியில எளிமையா இருக்க முடியும்? புரியல. நான் சொல்லி தரட்டுமா? எப்படி ஆவியில எளிமையா இருக்க முடியும் அப்படின்னா, நம்முடைய உள்ளான மனசுல இருதயம் இருக்கு இல்லையா, அந்த இருதயத்துல நாம் பெருமை இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? பெருமை இருக்கக்கூடாது. ஆமா, கோபம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாது. மத்தவங்களை அற்பமா எண்ணக்கூடாது. என்ன எண்ணக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. மத்தவங்களை குறித்து பொறாமையும் தூசணமா பேசக்கூடாது. சொல்லுங்க. மத்தவங்களை குறித்து பொறாமையும் தூஷணமா பேசக்கூடாது. இப்படி இருந்தா நம்முடைய எப்படி இருப்போம்? நம்ம ஆவியில எளிமையா இருப்போம். சரியா? ஒரு நமக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கலாம், உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம். ஒரு உனக்கு பணம் இருக்கலாம், உன் ஃப்ரெண்டுக்கு பணம் இல்லாம இருக்கலாம். ஒரு உனக்கு நல்ல செப்பல் இருக்கலாம், உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல செப்பல் இல்லாம இருக்கலாம். நீங்க அவங்கள பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. ஐயோ, அவளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? ரொம்ப மோசமா நினைச்சிடக்கூடாது. சரியா? அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நிச்சயம் கொடுப்பாருன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணும்? செபிக்கணும். அவங்க தான் ஆவியில எளிமை உள்ளவர்கள். சரியா? அவங்களுக்கு என்ன இருக்குதாமா? பரலோக ராஜ்யம் அவர்களோட இதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரியா? ஆவியில எளிமையா இருந்தா பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறபடியே நீங்க ஆவியில எளிமையா இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? ஆவியில எளிமையா இருப்போம். ஆவியில எளிமையா இருப்பா என்னது? பொறாமைப்படக்கூடாது. மத்தவங்கள பார்த்து இச்சிக்க கூடாது. மத்தவங்கள அற்பமா எண்ணக்கூடாது. மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அப்புறம் தற்பெருமை கூடாது. சரியா? எனக்கு தான் எல்லாமே இருக்குது, நான் தான் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் தான் நல்லா இருக்கிறேன் அப்படி நினைச்ச கூடாது. சரியா? இப்ப அங்கிள் நான் கொஞ்சம் சிகப்பா இருக்குன்னு நினைக்கிறேங்க இல்லையா? ஒருத்தங்க கருப்பா இருந்தா அவங்கள அப்பமா என்னலாமா? என்ன கூடாது இல்லையா? அவங்களுக்குரிய தாளம் தான் ஆர்டர் செஞ்சிருப்பாங்க, கொடுப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களும் பெரிய மனுஷன் தான், அவங்களும் தேவனுடைய பிள்ளைதான். அப்படி நம்ம என்னணும்? ஆவியில நாம எப்படி நேசிக்கிறோமோ அதே போல எல்லாரும் நேசிக்க கற்றுக்கொள்ளணும். சரியா? நம்ம ஜெபத்துல ஆவியில உண்மையா இருக்கணும். சரியா? ஆவியானவரா நம்ம என்ன செய்யறாரு? நடத்துறாரு இல்லையா? பரிசுத்த ஆவியார் நடத்துறாரா இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியார் எப்படி இருக்கிறாரு? அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? பரிசுத்த ஆவிக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும் இல்லையா? அவர் போதிக்கிறவர். சொல்லுங்க. ஆமென். துணையாளர். நம்மை நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, நம்மோடு கூட என்ன செய்றார்? அவரு கூட வருகிறவர். சரிங்களா? அப்படிப்பட்ட ஆவியானவர் என்றைக்காவது பெருமையா இருந்திருக்கிறாரா? இல்ல. என்னைக்காவது என்ன நாங்க சொல்லி கொடுத்த உனக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்களா? என்னைக்காவது நீ என்னைதான் கனம், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிருக்காரா? இல்ல. ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவராக எளிமையா இருக்கிறாரு. சரிங்களா? அதே போலதான் நாமளும் ஆவியில எளிமையா இருக்க கற்றுக்கொள்ளணும். உன் ஃப்ரெண்ட நேசிக்கணும். உங்க ஃப்ரெண்ட என்ன செய்யணும்? உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்க ஒருவேளை நல்ல ஆகாரம் இருந்தா என்ன செய்யணும்? உன் சாப்பாடை கொடுத்து என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம் இல்லையா? உனக்கு நிறைய சாப்பாடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பாடு உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல சாப்பாடு என்ன செய்யலாம்? கொஞ்சம் கொடுக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு எழுதுறதுக்கு பெண் இல்லைன்னா நீ என்ன செய்யலாம்? பெண்ணு கொடுக்கலாம் இல்லையா? ஒருவேளை அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னா நீ அவங்களை உதாசீனப்படுத்தாம அவங்களை சேர்த்து கொள்ளணும். என்ன செய்யணும்? சேர்த்து கொண்டு அவங்களோட கூட என்ன செய்யணும்? விளையாடணும். சரிங்களா? ஆனா அவங்க கிட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னபடி என்ன செய்யணும்? போய் சொல்லணும். அப்பா உன்கிட்ட என்ன செய்யற? நான் தப்ப கண்டுபிடிச்சேன், இந்த தப்பு எனக்கு தெரியுதுப்பா, நீங்க என்ன செய்யுங்க? மாத்திக்கோங்க அப்படின்னு என்ன செய்யணும்? அவங்ககிட்ட தாழ்மையா பொறுமையா சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? கேட்பாங்க. சரியா? அப்ப ஆவியில எளிமையா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். என்ன வேணும்? அன்பு இருந்தா நம்ம ஆவியில எளிமையா இருக்கலாம். சரிங்களா? ஆவியில எளிமையா கற்றுக்கொள்ளலாமா? ஆவியில எளிமையா இருங்க. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு நிச்சயம் என்ன செய்வாரு? தருவார். ஆயத்தமா இருக்கீங்களா? எஸ். ஆவியில உண்மையா இருங்க, ஆவியில எளிமையா இருங்க, ஆவியில என்ன செய்யுங்க? ஆவியானோடு சேர்ந்து என்ன செய்யுங்க? நடக்க
கற்றுக்கு சிறு பிள்ளைகளா இருக்கிறீங்க. சின்ன வயசுலயே நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்த ஆவியோடு என்ன சேர்ந்து நடக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இருக்கும். எஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆவில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடன் சொல்லியிருக்கீங்களே, இந்த வசனத்தை இந்த நாள் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க, பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க, கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் ஆவில எளிமையா இருந்து தங்களுடைய ஃப்ரெண்டை நேசிக்க, தங்களுடைய அப்பா அம்மாவை நேசிக்க, தங்களுடைய அமேன் ஸ்தோத்திரம், தங்களுடைய அம்மா சொந்த பந்தங்கள், சபை மக்கள் யாவரோடும் கூட அன்பா இருக்க இந்த பிள்ளைகளை கற்றுக்கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் நீங்க அப்பா இந்த உலகத்துல இவர்கள் வெளிச்சமா இருக்க கற்றுக்கொடுங்க. ஆவில வெளிச்சமா இருப்பதற்கு ஆவில எளிமையா இருக்க ரொம்ப அவசியமா இருக்கிறபடினாலே இந்த பிள்ளைகளுடைய குணாதிசயத்துல ஆவில எளிமையா இருக்க நீர் கற்றுக்கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த பகுதிக்காக வருகிறாங்க மெரின் ரட்சணையாவும் பிளஸ் அண்டானியும். வாங்க. ஓகே, இன்னைக்கோட டாபிக் பாத்தீங்களா? டாபிக் என்னது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஓகே, இப்போ நம்ம ஸ்கிட் பார்க்கலாமா? ஓகே, ஸ்கிட் பார்க்கலாமா? இந்த தம்பி இருக்கானே, என் ரூமை எப்படி அழுக்காக்கி வச்சிருக்கான். இன்னைக்கு அவன் வரட்டும், நான் அவனை எப்படி திட்ட போறேன்னு பாருங்க. டேய் தம்பி, ஏன்டா என் ரூமை அழுக்காக்குன? அழுக்காக்கவே இல்லையே. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்க்கா, மன்னிச்சிருக்கா. என்ன நான் இவனை திட்டலாம் வந்தா இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறான். சரி பரவாயில்ல. என்ன பூனை? ஐயோ, பூனை அப்படி பண்ணிருக்கிறா. நான் தம்பியை தப்பா திட்டேனே. ஐயோ பாவம், அவன்கிட்ட இப்பவே போய் மன்னிப்பு கேட்கணும். தம்பி, நான் உன்னை பூனை தாண்டா என் ரூம் அழுக்காக்குச்சு, உன்னை தப்பா திட்டேன், மன்னிச்சிரு. சரிக்கா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்க்கா. தம்பி, நான் உன் மேல நீ செய்யாத பாவத்தை சுமத்தியும் நீ எப்படி அதை ஏத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்ட? ஏபிஎஸ்ல நம்மளுக்கு கத்து கொடுத்தாங்கல்ல, நம்ம செய்யாத தப்பையும் நம்ம கிட்ட சொன்னா மன்னிக்கணும்ட்டு, அதனாலதான் நான் உன்னை மன்னிச்சேன்க்கா. சரி ஓகே. ஸ்கிட்டு பார்த்தீங்கல்ல, நான் செய்யாத தப்பை சொன்னேன்ல, ஆனால் தம்பி மன்னிச்சிட்டான்ல. அதே மாதிரி நீங்களும் செய்யாத தப்பை யாராச்சும் உங்கள் மேலே சொன்னாங்கன்னா நீங்கள் மன்னிக்கணும். அவங்க உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்பாங்க. சாரி, நான் தெரியாமல் உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டேன், நீ எப்படி பண்ணலன்ட்டு. ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம மெமரி வர்சஸ் பார்க்கலாமா? ஓகே வாங்க. ஓகே, மெமரி வர்ஸ் பார்க்கலாமா? ஓகே, நீங்க எல்லாம் டைரி நோட்டு பேப்பர்ல எடுத்து வச்சிட்டீங்களா? நம்ம லாஸ்டா கிராஃப்ட் பார்ப்போம், அதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மெமரி வர்ஸ் பார்க்கலாம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் நான் அவரில் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 116 அதிகாரம் 1 மறுபடியும் சொல்லட்டுமா? டைரி எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் நான் அவரில் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 1 அதிகாரம் 116 அதிகாரம் வசனம். ஓகே, நான் இப்போ இங்கிலீஷ்ல சொல்லித்தரேன். I love the God because he heard my voice and my suppliance. Psalms 160 verses 1. ஓகே, நான் திருப்பி சொல்லித்தரேன். I love the God because he heard my voice and my suppliance. Psalms 160 verses 1. ஓகே, மறுபடியும் சொல்லலாமா? லாஸ்டா ஒரு டைம் தமிழ்ல சொல்லிடலாமா? கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் நான் அவரில் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 116 அதிகாரம் 1 வசனம். ஓகே, அடுத்தது பாப்போமா? நம்ம கிராஃப்ட் பார்க்கலாமா? ஓகே, உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிராஃப்ட் இருக்குது. நீங்க பேப்பர்ஸ்
அப்புறம் சிசர்ஸ், பென், டேப், கிரையான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. கம் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிராஃப்ட் பேக் பண்ணுவோம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது சிறகை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஓகே, நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாமா? ஓகே, இது என்னதுன்னு தெரியுதா உங்களுக்கு? சிலுவை இல்லையா? சிலுவை எதுக்கு அடையாளமா இருக்கு? தண்டனைக்கு அடையாளமா இருந்துச்சு இல்லையா? ஏசப்பா சிலுவையில ஆணி சுமந்து நமக்காக மறிச்சதுக்கு அப்புறம் இந்த சிலுவை எதுக்கு அடையாளமா இருந்துச்சு? பாவத்தை மன்னிப்பதற்கு அடையாளமா இருந்துச்சு. இந்த சிலுவை நம்மளோட இந்த சிலுவை எதுக்கு அடையாளமா இருந்துச்சு? பாவத்தை மன்னிப்பதற்கு அடையாளமா இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி சிலுவையை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேப்பர் வேணும். எடுத்துக்கோங்க. ஒரு சீசர் எடுத்துக்கோங்க. சீசர் எடுத்துக்கோங்க. பென்னு இல்லைன்னா பென்சில் எடுத்துக்கோங்க. அப்புறம் லப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பேப்பரை இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி இதை எடுத்துட்டு இந்த சிசர் இருக்கும்ல, இந்த சிசராலே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கையில் முடியும்னா கையாலேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டா கிழிச்சாச்சு பாருங்க. இப்போ இதை ரெண்டா கட் பண்ணியாச்சு. இதில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓகே, நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வரதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், கட் பண்ண வேணாம். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணதை விரிச்சுக்கலாம். இப்போ நம்மள்ட்ட எத்தனை இது இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம இது பாக்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணிக்கலாமா? அடுத்து இதை கம் போட்டு ஒட்டிடலாம். கம் இல்லைன்னா டேப், அந்த மாதிரி ஏதாவது டேப் வச்சு இல்லைன்னா ஒட்டலாம். ஓகே, ஓகே, நம்ம கம் போட்டு இந்த மாதிரி ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ணிட்டு இதை ஒட்டிடலாம். இந்த மாதிரி ரப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டிட்டு கரெக்டாக இப்படி பாக்ஸ் ஷேப்பில் இப்படி ஒட்டிக்கலாம். கரெக்டாக ஒட்டுங்க. ஓகே, டேப்பில் கூட நீங்கள் ஒட்டலாம். நான் கம்மில் ஒட்டிட்டேன். இப்போ இன்னொரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இங்கிட்டு வச்சுக்கணும். இன்னொரு பேப்பர் கட் பண்ணியிருக்கிறத எடுத்து நம்ம அப்படி இப்படி மடிச்சோம்னா இது நம்ம இப்படி மடிக்கணும். இப்படி இங்கே பாருங்க, இப்படி மடிக்கணும். அதே மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு மடிக்கணும். பாக்ஸ் ஷேப்புக்கு இது பண்ணி மடிக்கணும்.
ஓகே நம்ம இப்போ பண்ணிட்டோமா, அதே மாதிரி நம்ம இப்படி விரிச்சுக்கலாம். அதே மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு வந்திருக்கா. இதையும் நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம். கம் ஆர் டேப் எதனாலும் போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம கம் போட்டு ஒட்ட போகிறோம். அதே மாதிரி ரப் பண்ணி ஒட்டிக்கலாம். கையில் கூட ரப் பண்ணலாம். ரப் பண்ணி ஒட்டிக்கலாம். ரப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது ஒட்டலாம். இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு ஆக்கி இப்போ நம்ம இதை ஒட்ட போகிறோம். கரெக்டாக பாக்ஸ் ஷேப்புக்கு ஒட்டணும். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம இதை பாக்ஸ் ஷேப்புக்கு ஒட்டிவிட்டோம். ஓகேமா? ஓகே, இப்போ நம்மளுக்கு இது இருக்கா. அடுத்தது இதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ சென்டராக பார்த்து பென்சில் ஆர் பென்னால் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்படி அதுக்கு மேலே கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணி அதை கட் பண்ணிடலாம். அது மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம், அதை தனியாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு கட் பண்ண வரலைன்னா இந்த மாதிரி பென்சில் வச்சு போட்டு ஒரே ஒரு சின்னதாக ஒரு பாலிஷ் போட்டு இப்படி கட் பண்ணலாம். ஒரே ஒரு ஹோல் போட்டால் போதும். நம்ம இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர்ஸ் இப்போ நம்ம இப்படியே பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்து இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோமா. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்குமா, இந்த ஹோலில் நம்ம இந்த மாதிரி இப்படி போட்டுட்டோமா, மார்க் பண்ணி வச்சுட்டோமா. அடுத்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி இந்த இது இருக்கா, இதுக்கு நேராக இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேராக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு அதை கட் பண்ணிடலாம். ஓகே ஓகே இந்த மாதிரி இருக்குமா, அதே மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு கட் பண்ணணும். பாக்ஸ் ஷேப் இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நீங்கள் இன்னொரு லைன் போடணும். ஆப்போசிட் ஓகே ஓகே இது பண்ணியாச்சு. நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்து அதே மாதிரி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்படி கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம இது பண்ணி வச்சுக்கோம்ல, இந்த பேப்பர் இதை உள்ள விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கிராஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டுட்டு நீங்கள் இது பண்ண இந்த ரெண்டு இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துட்டு
ஓகே, நம்ம இப்படியே உள்ள விட்டுட்டோமா? இன்னொரு மெத்தட் இருக்கு, அது பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால இந்த மெத்தடே நம்ம. ஓகே, சூப்பரான ஒரு கிராஸ் பண்ணியாச்சா? கிராஸ் பண்ணிடுச்சு. சிலை வந்துடுச்சு. ஓகே, நம்மளுக்கு இப்போ சூப்பரான ஒரு சிலுவை கிடைச்சாச்சு. ஓகே, இந்த சிலுவை பாத்தீங்களா, நல்ல சிலுவை செஞ்சிட்டாங்களா மரின் ரச்சனையாவும் பிளஸண்டானியும். இந்த சிலுவையை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சிலுவையை நோக்கி பார்த்தா நாம் பிழைக்கலாம். ஏன்னா அந்த சிலுவை எதுக்கு அடையாளமா இருக்குது? ஏசப்பா நமக்காக மரித்தார் இல்லையா? நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் இல்லையா? அதற்கு அடையாளமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இந்த சிலுவை கிட்ட போகும் பொழுது ஆண்டவர் ஒன்று சொல்லுவாங்க, உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவர் சிலுவையில் அப்படியே தொங்கிட்டு இருக்க நிலைமை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. பார்க்குறீங்களா? அப்படி கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுதுதான் திடீரென்று ஏசப்பா வர்றாங்க. வரும் பொழுது இதை பாருங்க, இந்த தம்பி என்ன செய்யறான்னு பாருங்க. இங்க சிலுவை இருக்குது. இந்த தம்பி இந்த சிலுவை கிட்ட வர்றாங்க. இந்த சிலுவை கிட்ட வர்றாங்க. வந்த உடனே கேக்குறாங்க, நான் என்ன சித்தமா இருக்கிறது கேக்குறாங்க. கேளுங்க. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க? கேளுங்க. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க? பாருங்க, முழங்கால் படியிட்டு கேட்பாங்க ஏசப்பா கிட்ட, அடியேன் என்ன சித்தமா இருக்கிறீங்க கேட்பாங்க. அடியேன் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க? மகனே, நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. நீ ஸ்திரப்பட்ட பின்பாக உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுவாங்க. நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. நீ ஸ்திரப்பட்ட பின்பாக உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. பேதுருவுக்கு ஏசப்பா சொன்னாங்கல்ல, இதைத்தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாங்க. நீ உன்னை நேசிக்கிற போல பிற நேசிக்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்களும் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை நேசிக்கிறீங்களா? உங்க உயிர் எவ்வளவு நேசிக்கிறீங்க இல்லையா? அதே போல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற உங்க சகோதரர்களை, உங்க சகோதரிகளை எல்லாரும் நேசிப்பீங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த சிலுவை நமக்காக ஏசப்பா சுமந்து தீர்த்த பாவத்தை சுமந்து தீர்த்த ஆமீன். சிலுவை தான் அவர் பாவத்தை சுமந்து தீர்த்தார். இந்த சிலுவையை நோக்கி பார்த்தா நமக்கு பிழைப்பு உண்டு, பிழைச்சிருவோம். இந்த சிலுவையை நோக்கி பார்த்தா நம்ம பரிசுத்தமாயிருவோம். இந்த சிலுவை பாடுகளை நம்ம நினைச்சு பார்த்தா நம்முடைய உள்ள எப்படி ஆயிரும்? சந்தோஷமா ஆயிரும், தூய்மையா மாறிடும். மகிழ்ச்சியா சொல்லுங்க, சந்தோஷமா மாறிடும், தூய்மையா மாறிடும். எஸ், ஆமென். இப்ப அடுத்து அவங்க பாட்டு பாடுவாங்க, கேக்குறீங்களா? ஓகே, பாடலாமா? ஓகே. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒரு சிலுவை கிடைச்சிருச்சு. நம்மளோட இதயத்தை ஏசப்பாக்கு கொடுக்கலாமா? ஓகே, நம்ம அதுக்காக ஒரு கிராஃப்ட் பார்த்துடலாமா? ஒரு சின்ன கிராஃப்ட் பார்த்துடலாமா? ஓகே, பார்த்துடலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம எடுத்தோம்ல சிசர் கன் அதெல்லாம் எடுத்தோம்ல, அதே இதுக்கு போதும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஒரு ஹாஃப் ஹார்ட் இதில் வரைஞ்சிக்கோங்க. ஹாஃப் ஹார்ட் பெரிய. ஓகே,
ஓகே, இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு. ஓகே, அடுத்து இந்த மாதிரி கட், இந்த ஆஃப் பார்ட் வரைஞ்சிருக்கோமா, ஆஃப் பார்ட் வரைஞ்சிருக்கோமா, அதை இப்படி திருப்பி வச்செல்லாம் இப்படி வச்செல்லாம் கட் பண்ணக்கூடாது. இப்படி மடிச்சு வச்சு இப்படியே கட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஹார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஹார்ட் கட்டிச்சு நம்மளுக்கு. இது நம்ம ஓகே, ஓகே, நம்மளுக்கு ஒரு குட்டி ஹார்ட் கிடச்சாச்சு. ஓகே, இந்த ஹார்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா சின்ன இது இந்த மாதிரி அதே மாதிரி வடிச்சு வச்சுக்கணும். அடுத்து பென்சில் வச்சு குட்டியாக ஒரு பாக்ஸ் செட் வந்துக்கலாம். ஒரு செட் ஓகே, நான் இப்படி ரெண்டு வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். நீங்கள் பாக்ஸ் ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் ஒன்று கிடச்சிருக்கும். ஒரு குட்டி பேஜ் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது ஓகே, அடுத்து நம்மளுக்கு இதுக்கு வந்து நம்ம கலர் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம இதுக்கு வந்து இப்போ கலர் கொடுக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் கொடுக்கலாம். அடுத்து பிளாக் கலர் நான் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் வந்து இதுக்கு ஃபுல்லாக கொடுத்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுக்கு பிளாக் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் நீங்கள் கலர் கூட கொடுக்கலாம். ரெட் அந்த மாதிரி கலர் கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு கலர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம கலர் கொடுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடச்சிச்சு. இதை வந்து ஓகே, இதுக்கு வந்து நம்ம இப்போ ரெட் கலர் கொடுக்க போகிறோம். ரெட் கலர் இல்லைன்னா ரெட் கலர் கொடுக்கலாம். இது கூட உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கோங்க.
சின்னஞ்சிறுவாயாதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போய். கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஹோலி பைபிள் அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லை பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஹோலி பைபிள்னு இது மாதிரி எழுதியாச்சு. இந்த மாதிரி எழுதி ஓகே, நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு குட்டி வசனம் எழுதிக்கலாம். பிடிச்ச வசனம் எழுதிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச வசனம் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே ஓகே, நம்ம இப்போ நம்ம சிலுவை கிடச்சிச்சு. நம்ம இதயத்துக்குள்ள ஏசப்பா வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரே பண்ணலாமா? ப்ரே பண்ணி வீபிஸ் ஓகே, அழகா பண்ணிட்டாங்க. இதயம், ஆண்டவருடைய இதயம், ஏசப்போ நமக்காக மரித்த சிலுவை ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. வெரி குட். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமா, இப்போ இவங்க இப்போ பாருங்க, நம்மளுக்கு ரெண்டும் கிடைச்சாச்சு. சிலுவை கிடைச்சிருச்சு. நம்ம இதயத்துக்குள்ள ஏசப்பா வந்துட்டாங்க. அவருடைய வார்த்தை இருக்குது. ஓகே, இது நம்ம ஏசப்பாவோட வார்த்தையை நம்ம இன்னைக்கு விபிஎஸோட முற்றலாமா? விடக்கூடாது. நம்ம எப்போவுமே ஏசப்பாவோட வார்த்தையை பிடிச்சிக்கணும். ஏசப்பாவோட வார்த்தை நம்ம எப்போவுமே நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கணும். நம்ம ஏசப்பாவோட வார்த்தையை விடவே கூடாது. ஓகேவா? இந்த விபிஎஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளிச்சமாக இருக்க போகிறீங்க. சரி, ஓகே. இப்போ அங்கிள் வந்து ப்ரே பண்ணுவாங்க. நம்ம கூட சேர்ந்து ப்ரே பண்ணலாம். ஓகே, வெரி குட். அழகா பண்ணியிருக்காங்களே. சிலுவையை பண்ணியிருக்காங்க, அப்புறம் இதயத்தை பண்ணியிருக்காங்க. இந்த இதயத்துக்குள்ள சிலுவை பாடுகளை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஏசப்பா எனக்காகத்தானே மறிச்சாரு, எனக்காகத்தானே பாடுகளை பட்டாங்க, எனக்காக தானே அடிக்கப்பட்டாங்க. அப்போனா ஆவியில எளிமையா இருக்கணுமே. ஆவியில எளிமையா இருக்கணும் என்ன அர்த்தம் சொன்னேன் உங்களுக்கு? கசப்பு இல்லாம இருக்கணும், பொறாமை இல்லாம இருக்கணும், எரிச்சல் இல்லாம இருக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களை அற்பமா எண்ணக்கூடாது. யாருக்கா ஏதாவது பொருள் இல்லைன்னா மனுஷனு கொடுத்து உதவி செய்யணும். உன் ஃப்ரெண்டுக்கு பேனாவோ பென்சிலோ எல்லாம் என்ன செய்யணும்? கொடுத்து உதவி செய்யணும். சரிங்களா? அதான் ஆவியில எளிமை உள்ளவர்கள். அப்போ உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும்னா ஆவியில நம்ம என்ன செய்யணும்? எளிமையா இருக்க கற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க. ஆமே. நாளைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறோம். சரிங்களா? எல்லாரும் கவனமா என்ன செய்யுங்க, கவனிங்க. ஒரு குட்டி கதை சொல்ல போறோம். ஒரு குட்டி கதை. சரிங்களா? டேவிட்ங்கிற ஒரு மனுஷனை குறித்து ஒரு குட்டி கதை சொல்ல போறோம். இந்த டேவிட்ங்கிற மனுஷன் ரொம்ப சின்ன பையனா இருந்தான், குட்டி பையனா இருந்தான். அவருடைய வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்க போகிறது. அதை நீங்க பார்க்க போறீங்க. எஸ், நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க, இப்போ வந்துருவாங்க. மெர்லினாக்காவும் பிளசண்டானியும் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. எஸ், சரி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த விபிஎஸ் 4 ஸ்தோத்திரம். இந்த முதலாவது நாள்ல நாங்கள் கற்றுக்கொண்ட எங்களுடைய அப்பா பாடங்கள், ஆக்டிவிட்டி, அப்பா ஸ்டோரி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஸ்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறோம். இதை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அவர்களும் அவங்களுடைய வீட்டில்
ஆவியில எளிமையா கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மனப்பாட வசனத்தை யாரும் மறக்காதபடிக்கு நாங்க மீண்டுமா அதை சொல்லும் பொழுது எல்லாரும் கேட்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நடத்தின பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அடியனையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மனப்பாட சொல்லலாமா? இப்ப சொல்லுவாங்க. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் நான் அவரில் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 116 அதிகாரம் 1 இந்த வசனத்துக்கும் அவங்க சொன்ன அவங்க ஸ்கிட் பண்ண ஸ்கிட்டுக்கும் நாடகத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? என்ன பண்ணாங்க? அன்பு இருந்தனால தான் அந்த அக்காவோட தம்பி இவங்க என்ன செஞ்சாங்க? இல்லாத ஒரு தப்பை சொல்லும் பொழுது அதை என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொண்டு அதை என்ன சகிக்க பழகிட்டாங்க. சகிக்கும் பொழுது அந்த அக்காவை என்ன செஞ்சிட்டாங்க? உணர்ந்து கொண்டாங்க. அந்த பூனையின் மூலியமா என்ன செஞ்சிட்டாங்க? உணர்ந்து கொண்டாங்க இல்லையா? அப்ப உணர்ந்து கொண்டு தம் தம்பிட்ட வந்து தன்னை தாழ்த்தி, தாங்க மூத்தவங்களா இருந்தோம், தன்னை தாழ்த்தி என்ன செஞ்சாங்க? அந்த அக்கா வந்து தம்பிட்ட சாரி கேட்டாங்க. சாரி தம்பி, என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. அதனால அந்த தம்பி மன்னிச்சாங்க, அந்த அக்காவும் மன்னித்தாங்க. அன்பு எப்படி இருக்குது பாத்தீங்களா? அப்ப கர்த்தருக்குள்ள நம்ம நிலைச்சிருந்தா அன்பு நிலைச்சிருப்போம். அப்படித்தானே? இப்ப ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, I love the God because he heard my voice and my suppliance. Psalms 116 verses 1. Okay. Okay. Yes. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் பலன் செய்வார். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற போறீங்க. சென் சொல்லாமா? உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற போறீங்க. எஸ். மீண்டும் சொல்லாமா? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எஸ். ஓகே, நீங்க ஏஸ்பாவோட வசனத்தை விட்டுறக்கூடாதுன்னா டெய்லியும் ஏஸ்பாவோட வசனத்தை படிச்சு ஏஸ்பாவை நீங்க உங்க இதயத்துக்குள்ளேயே வச்சுக்கணும். ஏஸ்பாவோட வார்த்தையெல்லாம் உங்க இதயத்துக்குள்ளேயே வச்சுக்கணும். ஓகேவா? நீங்க ஏஸ்பாவோட வசனத்தை விட்டுறாதீங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஓகே, நாளைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. அது வரைக்கும் பாய் பாய்.